எதிர்க்கட்சிகளை தூக்க வேண்டிய நேரம் இதுதான் என்றதை அனுரகுமார திசாநாயக்க அரசு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. அதற்கான டேட்டையும் அவர்கள் குறித்து விட்டார்கள். கோத்தபாயாவை கோனர் பண்ணுவதென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவையோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தையே அரசியலிலிருந்து இல்லாத செய்வதற்கு அந்த ஒரு வழக்கு போதுமானது. ஆனால் அதில் பிரதான தடைக்கல்லாக இருப்பது இந்தியா. ஏனென்று சொன்னால் ஜூலை மாதம் ராஜபக்ஷ மக்கள் மீதான முற்று முழுதான ஒரு துடைத்தளிப்பு, ஒரு ஆபரேஷன் என்று கூட சொல்லலாம். அடுத்தது நாமல் ராஜபக்ஷவும் ஜூலை மாதத்துக்குத்தான் கொண்டு போகப்பட போகிறார்கள். ISISக்கே இங்கே குண்டு படித்த அப்புறம் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது உள்ளூரில் ஒரு ISISஐ உருவாக்கி உள்ளூர் அரசியலை மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். இதில் பிரதான சூத்திரதாரி யார் என்றது, என்ன ஆதாரங்கள் தேவை? இப்போ சுரேஷ் ஆலையாக இருக்கலாம், ஏன் ஆசாத் மௌலானா கூட கொண்டு வரலாம் என்று கூட கூறுகிறார்கள். அடுத்ததாக பிள்ளையார் வெளியில் இருந்ததை விட சிறையில் இருந்த காலம்தான் கூட. இப்போதைய அரசுக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள், அதாவது எதிர்ப்புகளை அந்த அரசு கணிசமாக களையெடுத்துவிடும். அதற்கு பிறகு ஒரு பலமான எதிர்க்கட்சிகளை அங்கு அவர்கள் மற்றவர்களால் உருவாக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதை தடுப்பதற்காகத்தான் இப்போது இந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிடுகின்றன.